ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்தார். அவர் நம்மை பாதுகாத்தார், நம் தேவைகளை சந்தித்தார், நம்முடைய ஜீவனை அவர் காத்தார், அவர் நம்மோடு கூட இருந்தார். அப்படியாய் பல காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஆமாங்க, அவர் நல்லவர். அவருடைய நாமம் எபினேசர், இம்மற்றும் காத்து தேவன், இம்மற்றும் வழிநடத்தின தேவன். ஆமாங்க, இந்த 8வது மாதத்துக்குள்ளாகவும் நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திலும் அவர் நல்ல காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதத்துக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்துக்கு கர்த்தர் எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் கடனை வாங்கி வாங்கி அவரோட வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை அவர்கள் இழந்து போயிருக்காங்க. இந்த கடன் நிமித்தம் அவர்களால் சந்தோஷமாய் வாழ முடியல. இந்த கடன் நிமித்தம் எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் எல்லாமே அவர்கள் கையை விட்டு போய்கொண்டேதான் இருக்கிறது. There is no savings. எதுவுமே ஒரு சேமிப்பு அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஏன்? கடன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மாதத்துல நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல பாருங்க, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். உங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் அவர் எடுத்து போட போகிறார். உங்களை ஒரு விசாலமான ஸ்தலத்துக்கு கர்த்தர் கொண்டு போக இருக்கிறார். எஸ், அவர் சொன்னார் பாருங்க, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. He is going to bless the works of your hand. இன்னைக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸை நீங்க செய்து கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கீங்களா? இல்லை நீங்க சொல்லலாம், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். அப்போ வீட்டின் காரியத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. வீட்டில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கீங்க. ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. இத்தனை மாதங்கள் அந்த வேலைகளிலே ஒரு செழிப்பு நீங்க காணாமல் இருக்கலாம். இத்தனை மாதங்கள் ஏதோ ஒரு தடை நிமித்தம் உங்களுடைய வியாபாரங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்காமல் இருக்கலாம். வெறும் நஷ்டம்தான், வெறும் தோல்விதான். உங்க வேலையிலே ஒரு தோல்வி, உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி, உங்க குடும்பத்திலே ஒரு தோல்வி, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான், இந்த வசனம் உங்களுக்கு தான், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அது என்ன வேலையா இருக்கட்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறார். அது சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், கர்த்தரோட சூழ்நிலையை மாற்றி போட அவர் நல்ல தேவனா இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இனி உங்க வாழ்க்கையில நீங்க கடன் வாங்க போவதில்லை. எஸ், நீங்க கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். God is going to bless you so that you can lend to others. You're going to stop borrowing. கர்த்தர் உங்களை அப்படியே ஒரு விசாலமான ஸ்தலத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளது. நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் இப்படியா என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த பெருக்கத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவார். அதுக்கு முன்னே பாருங்க, இந்த 1வது வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நீ செவி சாய்ப்பாய் ஆனால். அப்போ when we obey his commands, when we listen to his words, அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். நாம் உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு எல்லா விதமான பாவங்களை செய்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டு அதிகமான வட்டிகளை வாங்கி கொண்டு இப்படியாப்பட்ட பாவங்கள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இந்த ஆசீர்வாதம் வராது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனை செய்கிற தேவன் அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். அப்படி என்றால் நாமும் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும்.
நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோமானால் அப்பொழுதுதான் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம் இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஒரு நாளும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவே வேறாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல அநியாயமான காரியங்கள், அநீதியான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பாவம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கலாம். அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா, அந்த பாவத்தை விட்டு நீங்க விலகினீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கடன் என்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கடன் என்கிற அந்த பேச்சை நீங்க பேச மாட்டீங்க. நீங்க கடன் கொடுக்கிறவர்களாய் மாறி விடுவீங்க. நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ், நீங்க கையிட்டு செய்கிற வேலை, உங்க வியாபாரங்கள், நீங்க எந்தெந்த வேலை செய்து கொண்டிருக்கீங்களோ உங்க குடும்பத்துல ஒரு செழிப்பு உண்டாகும். கர்த்தர் அதை விசாலமாய் மாற்றுவார். அவர் ஆசீர்வதிப்பாருங்க, உங்களை பெருக செய்வார். எஸ், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நாம் இன்னும் கர்த்தரை தேடுவோம். இன்னும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம். இருக்கிற பாவத்தை எல்லாம் விட்டு விடுவோம். பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தர் நம்முடைய தலைகளை நிமிர செய்வார். அவர் உங்களுடைய தலைகளை நிமிர செய்வார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உங்களை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, கடந்த 7 மாதங்கள் எத்தனை கிருபை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்து வருகிறீரப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை தகப்பனே அப்பா கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் இனி கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தேவையில்லாத கடன்கள் நாங்கள் வாங்கக்கூடாதப்பா. தேவையில்லாத செலவுகளை நாங்கள் செய்யக்கூடாது. இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யாரெல்லாம் கடன் பாரத்தோடு கூட இருக்காங்களோ, கடன் சுமையோடு கூட இருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் அவைகளெல்லாம் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாபார ஸ்தலங்களில், அவருடைய வேலை ஸ்தலங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவருடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குவீராக. யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கின தேவனே, உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. கடன் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.